மகேஸ்வரி மேடம் நம்ம நடிச்சிருக்காங்க. 8:10 நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் மீட்டிங் வந்து டைம் கரெக்டா. சார் அவரே வரலையே சார், ராஜு சாரே இன்னும் வரல. நாங்க சொல்லுவோம்ல கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. மூட்டார் போட்டது. அதனால இன்னைக்கு கூட்டத்தை வந்து மிக சிறப்பாக நடத்த வேண்டிய ராஜு சார் அந்த வேலை இருக்கிறதுனால அவர் வர வரைக்கும், இல்லைன்னா அவர் வரலைனாலும் கூட இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த வேணும். ஏன்னு கேட்டால் நமக்கு இன்றைய கூட்டம் வந்து ஒரு மணி நேர கூட்டம், அதை நம்ம விரைவு பண்ணக்கூடாது. எனவே கூட்டத்தில் இருக்கிற யாருக்கேனும் நமக்கு இப்போ 17 பேர் இருக்கிறீங்க சார், நான் வந்து மெயின்டைன் பண்றேன் சார் அப்படிங்கிறவங்க கை தூக்கணும். உங்களை வந்து நான் ஓவர் பண்ணிடுறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம், பொருள் சொல்லலாம், எதுவும் பேசலாம். யாருக்கேனும் அந்த ஆசை இருக்கா? எனிபடி? 17 பேர் 2 பேர் வந்து 16 இருக்கிறீங்க. யாரேனும் ராஜு சார் வர வரைக்கும் நான் பேசுறேன் சார்னு சொன்னா கை உயர்த்தலாம். நேரத்தை நாம விரைவு பண்ணணும். அதுக்காக வேண்டி அன்பறிவு பேசுறீங்களா? அன்பறிவு சரி, வெரி குட். மகேஸ்வரியே பேசுறாங்க. வெரி நைஸ். வாங்க மகேஸ்வரி மேடம். ஓகே சார். இந்த ஜூம் களத்தில் இணைந்திருக்கும் அனைத்து லீடர்ஸுக்கும் எனது மாலை வணக்கம். நம்மை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ஜெகதீசன் சாருக்கும், எமரால்டு சார், அதாவது நம்மளுடைய டீமையே கட்டி காத்து கொண்டிருக்கும் எமரால்டு சார் அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். ராஜு சார் வரும் வரை, அதாவது நாம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மதிய கூட்டம், 2 மணி கூட்டம், காலை அதாவது இரவு 8 மணி கூட்டம், எல்லாமே வந்து ப்ராடக்ட் ப்ரொஃபைலு எல்லாமே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நமக்கு எல்லா ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சாலும் வந்து ஒரு சிலர் மூலியம் ஒரு சில பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்து கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு லீடர்ஸ் மூலமும் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆர்சிஎம் பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய இயக்கம் அல்ல, இது வந்து ஒரு தலைமுறையின் இயக்கம். நாம் மட்டும் இதில் இணைவதில்லை, நமது தலைமுறையினரை வழி வழியாக அவர்களையும் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதுல வந்து கிடைக்குது. ஆர்சிஎம்ஐ வந்து நாம வந்து விரும்பி ஏத்துக்கணும். ஏதோ வந்து இணைஞ்சோம், ஏதோ நல்லா இருக்கு, மாவு நல்லா இருக்கு, ஏதோ பரவாயில்ல, மாவை சேர்த்துக்கலாம், வெளியோட கொஞ்சம் விலை கம்மி. அதே மாதிரி டீ தூள் வெளியே வந்து 1/4 கிலோ 220 ரூபா, இங்க வந்து விலை கம்மி, அதனால அதை இதுல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட நம்ம வந்து இதுல வந்து இருக்கக்கூடாது ஆர்சிஎம்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய பொருள். ஒண்ணு ஆரோக்கியம் தருது, இன்னொன்னு வந்து விலையும் கம்மி, இன்னொன்னு மிக மிக முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. நாம வந்து வெளியில போய் வேலை தேடி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பணி புரிஞ்சு அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலா நாம வந்து இந்த பொருளை வந்து வாங்கி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு
மேற்கொண்டு உள்ள பொருள்களை நாம வந்து நம்ம நினைச்ச நேரம், நமக்கு எப்போ வீட்டுல வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட பெண்கள் வந்து இதை எடுத்துட்டு போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ் யாருனாலும் இருக்கலாம், அவங்கள்ட்ட போய், ஏன்னா நாம வந்து இந்த ஆரோக்கியத்தை அடையிறோம், அதே ஆரோக்கியத்தை மத்தவங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளை கொண்டு போய் நாம வந்து சேல்ஸ் பண்றதுக்கு முன் வர்றோம். ஆனா எத்தனையோ கம்பெனி இருந்தாலும் நம்ம கம்பெனி வந்து, அதாவது பேர் சொல்லும் ஒரு நிறுவனம், அதாவது RCM அப்படின்னாலே ஒரு அரசாங்க முத்திரை, ISI முத்திரை மாதிரி நம்மளுடைய நிறுவனம். அதனால வந்து இந்த நிறுவனத்தோட பொருள்களை வந்து நாம் வாங்குவதற்கும் யூஸ் பண்றதுக்கும் நாம் பெருமைப்படணும். அந்த பெருமையை நினைத்து, அந்த ஆரோக்கியத்தை நினைத்து, அந்த வருமானத்தை நினைத்து, அந்த வேலை வாய்ப்பை நினைத்து நாம் வந்து இந்த RCMல ஓடணும், ஓடிட்டே இருக்கணும். இப்ப சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ராஜு சார். கரெக்ட். சூப்பர். நீங்க வெல்கம் ராஜு சார், ப்ளீஸ் கண்டினியூ. வணக்கம் ராஜு சார். வணக்கம் மேடம். நீங்க வராதனால நான் கொஞ்சம் பேசினேன். ஐயோ சூப்பர் மேடம், கொடி பறக்குது மேடம். எக்ஸலண்ட் மேடம். இது மியூட் ஆயிட்டீங்க, சூப்பர் மேடம். ஸோ எக்ஸலண்டா ஒரு ஸ்டார்டிங்கை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு தான் கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஸோ இவ்வளவு நேரம் எல்லாரையும் காக்க வச்சுட்டேன். ஸோ அந்த நேரத்தை வந்து மகேஸ்வரி மேடம் நிறைய தகவல்களை வந்து நமக்காக வந்து பரிமாறிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்துல நான் வந்து நம்ம RCM நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமா வந்து நம்ம சவுத் தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து அது கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும், அது திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுதல் நம்ம RCM ஃபேமிலி மூலமா நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, ஒரு 5 செகண்ட் ஒரு சின்ன பிரார்த்தனையை பண்ணிட்டு இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜு சார். எஸ் சார். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம செஷன் வந்து ரொம்ப முக்கியமான செஷன். RCM, ஒய் RCM, நம்ம ஏன் RCM பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நான் நார்மலா ஒரு டாபிக் தான். இது வந்து யாரெல்லாம் புதுசா RCMல இணைகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப தேவையான ஒரு செஷனா வந்து இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சவுத் தமிழ்நாடுகளுடைய எல்லா மக்களும் நல்லா ஆரோக்கியமா வாழணும், நல்லா இருக்கணும், இந்த பாதிப்பு எதுவும் இல்லாம அவங்க எல்லாரும் நல்ல நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பிரார்த்தனை. ஸோ RCM இன்னைக்கு ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்றாரு அப்படின்னா, ஒரு RCM அப்படிங்கிற ஒரு பிசினஸ் என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு கொடுக்க போகுது, எப்படி அவர் RCMக்குள்ள வர ஒரு நபருக்கு RCM என்ன விஷயங்களை பண்ணுது அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு துறையை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒய் டைரக்ட் செல்லிங்? சார் நான் வந்து படிச்சுட்டு வரேன், ஜாபுக்கு போயிட்டு வரேன் சார், நான் வேலை பார்க்குறேன் சார், என்னுடைய வேலையை பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், ஆனா என்னுடைய எல்லா தேவைகளையும் என்னால பூர்த்தி செய்ய முடியல, இல்லைன்னா நான் வெளிநாடு போயிடுறேன் சார், வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு அப்படின்னு சம்பாதிச்சு என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து முன்னேற முடியல, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், பிசினஸ்ல என்னால வந்து சக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 100% மக்கள் இன்னைக்கு வாழ்க்கையை வந்து ஏதோ கிடைச்ச ஒரு ஜாப்ல ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ இந்த நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல, அதாவது ஷார்ட் டேர்ம்னா எப்படி ஒரு பிசினஸ் பண்ற மாதிரியே இதுவும் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துல ஆனா நல்ல ஒரு கடின உழைப்போட ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கையும் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயதுல, அதாவது ஒரு 5 வருடத்துல இல்ல ஒரு 6 வருடத்துக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை. அது இன்னைக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த டைரக்ட் செல்லிங் துறையில என்னெல்லாம் நன்மைகள் சார், அது என்ன மாதிரி எனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை வந்து இன்னைக்கு இந்தியாவில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1996 இந்த காலகட்டத்திலேயே நம்ம இந்தியாவில வந்து மிகப்பெரிய அளவுல வந்துருச்சு.
பட் இருந்தாலும் இந்த துறைக்கு வந்து சரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்ட ரீதியான எந்த விதமான ஒரு விஷயமும் வந்து கவர்மெண்ட் வந்து இத பண்ணி கொடுக்கல. சோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்ஜரியான பிசினஸ்கள் நிறைய வந்து அது மணி செயின் அப்படிங்கிற பேர்ல இதையும் டைரக்ட் செல்லிங்லையும் மணி செயினையும் மிக்ஸ் பண்ணி நிறைய போர்ஜரி பிசினஸ் எல்லாம் வந்தது. சோ அதுக்கப்புறம் தான் மணி செயின் என்பது வேற, டைரக்ட் செல்லிங் என்பது வந்துச்சு. சோ டைரக்ட் என்பது வேற, மணி செயின் என்பது வேற அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ மணி செயினா என்ன, அதாவது நம்ம கோகுமார் சார் வந்து போன லாஸ்ட் டைம் ஈரோடு மீட்டிங்ல இல்ல நம்முடைய திருவள்ளூர் மீட்டிங்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிக் பாக்கெட் திருடன், ஒரு பிக் பாக்கெட் திருடன் வந்து டைரக்டா நமக்கு தெரியாம நம்ம பாக்கெட்ல இருந்து பர்ஸ் அடிச்சோம் அப்படின்னா அது திருட்டு வேலை. அதே ஒரு மனிதன் கோட்டு சூட்டு டை எல்லாம் போட்டுட்டு உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துறானா அதுக்கு பேரு மணி செயின். சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல. அவன் கோட்டு சூட்டு போடாம நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான். ஆனா இவரு கோட்டு சூட் போட்டு பணத்தை எடுக்கிறதா மணி செயின். பட் டைரக்ட் செல்லிங்னா என்ன அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்க. அந்த காசோட விலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு பொருள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ, இப்ப உதாரணத்துக்கு ஒரு சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா அந்த சோப்பு விலையை விட குறைவாக இருந்தால்தான் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன் அப்படின்னா நிறைய கம்பெனிங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து பொருட்களை விற்கிறாங்க. எப்படி, ஒரு சாதாரண மனிதனுடைய வருமானத்தை மீறி செலவு பண்ணி வாங்கக்கூடிய அளவுல அவங்களுடைய பொருட்கள் இருக்கு. அப்ப அந்த பொருட்கள்லாம் யூசேஜ் பண்ற பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு யூசேஜே ஆகாத பொருட்களா தான் இருக்குது. அதை வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணும். ஆனா அதை வாங்குற விலையே பாத்தீங்கன்னா ஒரு சோப்பே வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா 150 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குற இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நிறைய கம்பெனி வந்தது. சோ உண்மையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங், உண்மையான டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த விதமான முன்பணமும் செலுத்தக்கூடாது. 10,000 ரூபாய் போடுங்க, 10,000 ரூபாய் கொடுத்தா இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. சோ முன்பணம் செலுத்தக்கூடாது. ரெண்டாவது, நீங்க வாங்கக்கூடிய பொருள் மார்க்கெட் பொருளை விட ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட குறைவாக இருக்கணும். ரெண்டாவது, ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கணும். அதாவது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் 1 குவாலிட்டியோட இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட வந்து நீங்க வாங்குறதுனால நான் சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்சிஎம், அதாவது டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் பிசினஸோட. இதனால யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ். சோ அந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்முடைய ஆர்சிஎம் பிசினஸ். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண உப்பு நம்மளால இங்க வாங்க முடியும். ஒரு சாதாரண ஷாம்பு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கொடுத்து இங்க வாங்க முடியும். இதை யாராலையும், ஒரு ஏழை எளிய ஒரு மாதம் ஒரு நாளைக்கு கூலி வியாபாரம் பண்றக்கூடிய ஒரு நபருக்கு கூட இந்த பொருட்களை வாங்கி உபயோகிக்க முடியும். அப்படிங்கறதுதான் டைரக்ட் செல்லிங். அந்த டைரக்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படியே கான்செப்டை எடுத்து பண்ண இந்தியாவில ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் எது அப்படின்னா அது ஆர்சிஎம் அப்படிங்கிற நிறுவனம். அப்ப இந்த ஆர்சிஎம் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் துறையிலேயே வந்து இன்னைக்கு இந்தியாவில நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய 23 வருட பயணம். இந்த 23 வருட பயன்ல பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ரீசெண்டா நம்முடைய கோகுமார் சார் என்ன சொன்னார்னா, ஆர்சிஎம்ல ரைஸ் பிராண்ட் ஆயில் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு வந்து டர்ன் ஓவர் நடக்குதுன்றாரு. ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயில், ஒரே ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இன்னைக்கு இந்தியால இருக்குது. அது நம்ம ஆர்சிஎம் மூலமா. அப்ப எத்தனை பொருட்கள் இன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய டர்ன் ஓவரை கொடுக்குது. ஒரு பெயிண்ட் எடுத்துக்கலாம், சோ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இது ஒவ்வொன்றுமே நமக்கு மிகப்பெரிய டர்ன் ஓவரை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்குது. அதனாலதான் 2018 டைரக்ட் செல்லிங் துறையுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு சொல்றாங்க இந்தியால, 18,000 கோடி. ஆனா 2025 இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் 61,000 கோடி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் அது இப்பவே 2023 கிட்டத்தட்ட 50 கோடியை தொற்றுச்சு. அப்ப எந்த அளவுக்கு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு துறை வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். சரி, அப்ப இன்னைக்கு இதுல வந்து இன்னைக்கு புதுசா வரக்கூடிய ஒரு 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள நபராக இருக்கட்டும், இல்ல 40ல இருந்து 60 வயதுக்கு மேல இருக்க நபராக இருக்கட்டும், இல்ல ரிட்டையர்ட் ஆகி வரக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும் இதுல என்ன வேலை, என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் மூலமா நான் இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சோ ஒரே நிமிஷம்.
டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லலாம், இல்ல சோஷியல் செல்லிங் சொல்லலாம், எம்எல்எம் சொல்லலாம், பார்ட்டி பிளான் சொல்லலாம், சோசியல் காமர்ஸ் சொல்லலாம், சோஷியல் மார்க்கெட்டிங் சொல்லலாம், இல்ல டைரக்ட் செல்லிங், எப்படி சொன்னாலும் அது டைரக்ட் செல்லிங் தான். அப்ப இந்த டைரக்ட் செல்லிங் துறை வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. பட் 2050 இந்த அமெரிக்கா பீட் பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம தான், அது நம்ம இந்தியா தான். அப்ப இந்த இந்தியால இன்னைக்கு இதுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய, இன்னைக்கு வேலையை தேடி போகக்கூடிய பல இளைஞர்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 140 கோடிக்கு மேல இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் அதிகரிச்சிருச்சு. அப்போ இதுல வேலை வாய்ப்பு அப்படிங்கறது நம்ம கேள்விப்படும் போது பாத்தீங்கன்னா மிக 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 கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு ரயில்வேக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 10,000 இடம் வேகன்சி இருக்குன்னா அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபருடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல அப்ளை பண்றாங்க. அப்ப இந்த 1,00,000 பேர் அப்ளை பண்ணா 10,000 பேருக்கு கிடைக்குதுன்னா அந்த சதவீதத்தை பாருங்க. அப்ப எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போகுது? 90%, அந்த 90,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போகுது. இவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக இவங்க என்ன பண்றாங்க, வேற ஏதோ அவங்க படிச்ச தொழிலை விட, படிச்ச விஷயத்தை விட வேற ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க, இல்ல வெளிநாடு போறாங்க. பட் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அந்த கேள்விக்குரிய மாத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்குதுன்னா டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல யூனிவர்சிட்டியில டிப்ளமோ கோர்ஸாகவும், அது இல்லாம பாத்தீங்கன்னா இதை வந்து பெரிய அளவுல வந்து நீங்க பிஹெச்டி பண்ணக்கூடிய, ஒரு டாக்டரேட் பண்ணக்கூடிய பட்டம் எடுக்கிற அளவுக்கு ஒரு துறையாகவும் இன்னைக்கு ஒரு எஜுகேஷனாகவும் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு டைரக்ட் செல்லிங். வருங்காலத்துல இந்த டைரக்ட் செல்லிங் இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிசினஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறப்போகுது. சோ அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு இதை பத்தி தெரியாத இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த டைரக்ட் செல்லிங் துறையுடைய நன்மைகளை எடுத்து சொல்லுங்க. இது உங்களுடைய எதிர்காலத்தை மிக குறுகிய வருஷத்துல இன்னைக்கு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 10, 20 வயசுல, 25 வயசுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு இன்கம் வர்றதுக்கு 50 வயசு ஆகும். ஒரு மேனேஜர் பதவி போய் அதுக்கு மேல அந்த சம்பாத்தியம் ஆகி நீங்க அதை 1 லட்சமோ 5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதுல ஸ்பெண்ட் பண்ணணும். இதுல பல பேர்கிட்ட நீங்க போராடணும். உங்க பாஸ், அதுக்கு மேல இருக்கிற மேனேஜர் சண்டை போட்டு நீங்க போராடி அவருக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய பல விதமான ப்ரெஷர், டென்ஷன், இதெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்க அதுல வரணும். பட் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறையில வெறும் 5 வருடங்கள் நீங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், இது என்னுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே 5 வருஷத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்கம் வேணுமோ அந்த இன்கம் தரக்கூடிய ஒரு அற்புதமான துறை வந்து இந்த டைரக்ட் செல்லிங் துறை. சரி, இந்த டைரக்ட் செல்லிங் துறையில வந்து நம்முடைய கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? The direct selling market is the fastest growing business in 21st century. யாருக்கு? யங்ஸ்டர்ஸுக்கு. இன்னைக்கு யூத் எல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போறாங்க, ஏதோ ஒரு புது விஷயத்தை தேடுறாங்க. பட் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வழக்கம் போல அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்குது. சோ அந்த வேலையை தேடக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் எது அப்படின்னா இந்த 21st செஞ்சுரியில டைரக்ட் செல்லிங் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மிக அற்புதமான துறை அப்படின்னு அவரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய அல்லது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய ஒரு பிசினஸ் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், இதையெல்லாம் வந்து மிக அருகில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எதுல இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் துறை. இந்த டைரக்ட் செல்லிங் துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைரக்ட் செல்லிங்ல இருக்குது. உங்க டீமை வந்து பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருக்கும். யாருக்கிட்டையும் எந்தவித வேறுபாடு இல்லாம ஒன்றாக இணைந்து வாழ்க்கையில சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்குன்னா அது டைரக்ட் செல்லிங் துறையில இருக்குது. சரி, இந்த டைரக்ட் செல்லிங் துறையில வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம எல்லாருமே என்ன பண்றோம்? ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், ஏதோ ஒரு கோர்ஸ் நாம சூஸ் பண்றோம், அதை படிக்கிறோம். அதை படிச்ச எய்ம் என்ன? ஜாபுக்கு போகணும்.
நம்ம படிக்கிறது நோக்கம் என்ன? நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வேலைக்கு போ, வேலைக்கு போறதுதான் நீ படிக்கிற அப்படின்றாங்க. எந்த ஒரு ஸ்கூல்லயுமே எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே பணம் சம்பாதிப்பது எப்படின்னு அப்படின்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லி தரல. வை? ஏன்னா யாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியாது. ஏன்னா பணம் சம்பாதிப்பது எப்படிங்கிறது எப்படின்னா அனுபவத்தின் மூலமாக, அனுபவப்பட்டவங்க, பணம் சம்பாதிச்சவங்க மட்டுமே அதை சொல்லி தரக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்குது. சோ அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஜாபுக்கு போறது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க, தவிர பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி தரது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு 80% ஆஃப் இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இந்தியால வெறும் 80% மக்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிறோம். சோ பணக்காரர்களாக இருக்கிறாங்க, நடுத்தர மக்கள் ஏழைகள் ஏழையாக இருக்க. காரணம் என்னன்னா நாம எல்லாருமே ஜாபுக்கு போனோம், படிச்சு ஜாபுக்கு போனோம். படிப்பு என்பது எதுக்கு? நமக்கு அறிவை கொடுப்பதே தவிர நீங்க வேலைக்கு போறது கிடையாது. சோ நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம எஜுகேஷன் இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமே வேலைக்கு போவதை முன்னெடுப்பதற்காகத்தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டமா இருக்குதே தவிர பணம் சம்பாதிப்பது எப்படிங்கிறது இன்னைக்கு எந்த எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு சொல்லி தரது இல்ல. சோ அதனாலதான் ஒரு எம்ப்ளாயி என்பவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? டைம் ஃப்ரீடம் கிடையாது, சேலரி கிடையாது, சரியான இன்கமும் கிடையாது, சரியான டைமும் கிடையாது. அப்ப சரியான இன்கம் இல்லாம, சரியான டைம் இல்லாம இன்னைக்கு அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இஎம்ஐல இருக்கும், இல்லைன்னா கிரெடிட் கார்டு பில்ல இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு லோன்ல இருக்கும். சோ இப்படியே தான் தன்னுடைய கம்பெனிக்காக தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். வீட்டுக்கு போயிட்டு, அதாவது 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த கம்பெனிக்காக தான் வேலை செஞ்சிருக்கான். ஏன்? போன் கால்ல அதை பண்ணினியா, இதை பண்ணியா, அந்த சரி பண்ணியா, நாளைக்கு காலைல எல்லாத்தையும் சரி ரெடி பண்ணி வச்சான்னு வீட்டுக்கு வந்தாலும் அந்த அந்த எம்ப்ளாய்க்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்குது. சோ இவங்க பேங்க் பேலன்ஸும் கம்மியாக இருக்கும், இவங்களுக்கு டைமும் கிடைக்காது, சண்டே மட்டும்தான் லீவு. அந்த சண்டேல போய் ரெஸ்ட் எடுக்க தான் தோணுமே தவிர வெளியே போய் இந்த வாழ்க்கைய ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு அமைய பெறல. யாரு? எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செஷன். சோ அதனாலதான் இவங்க எல்லாரும் இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் இதை யாரு உருவாக்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மிக மிக அற்புதமான ஒரு நபர். இவர் பாத்தீங்கன்னா ரிச் டாட் அண்ட் புவர் டாட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்கிறாரு. இவர் அமெரிக்கால ஒரு பொருளாதார நிபுணர். இந்த ராபர்ட் கியோசைங்கிற நபர் தான் இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் சொல்றதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா 80% மக்கள் இங்க லெப்ட் சைட்ல இருக்கிறாங்க, 20% மக்கள் இங்க ரைட் சைட்ல இருக்கிறாங்க. அதுல செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலையை நம்ம எடுக்கிறோம், ஒரு ஜாப் பண்றோம், இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்றோம், இல்ல ஒரு கடையை வியாபாரமா பண்றோம் அப்படின்னா இந்த கடைக்குள்ள நீங்க உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம். சோ இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்கம் ஓரளவுக்கு வரலாம், பட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஏன்? அந்த கடையை நீங்க திறந்தாதான் உங்களுக்கு இன்கம். அந்த கடையை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வராது. சோ உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி ஒரு வாரம் லீவ் போட்டோ, இல்ல உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா கடையை ஓபன் பண்றதோ, இல்ல நீங்க வெளிநாடு போய் என்ஜாய் பண்றதோ இந்த ஒரு சிஸ்டத்துல உங்களால பண்ண முடியாது. ஏன்னா நீங்க காலையில கடையை திறந்தீங்கன்னா நைட்டு தான் கடையை மூடணும், அப்பதான் உங்க வியாபாரம் நடக்கும். ஏன்னா நீங்க அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் எடுக்கணும்னா நீங்க பகலா உழைக்கணும். இதுதான் செல்ஃப் எம்ப்ளாய் சிஸ்டம். இங்க என்ன? இங்கேயும் அதே பிரச்சனை. உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தோட உங்களுடைய டைம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இங்க இருக்காது. ஆனா ரைட் சைடு வாங்க, பிசினஸ் ஓனர். நீங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு மிகப்பெரிய அம்பானியோ இல்ல ஒரு அதானியோ இல்லைன்னா ஒரு டாடா பிர்லாவோ எடுங்க, இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான். ஈவன் சரவணா ஸ்டோர்ஸை கூட எடுத்துக்கங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிக் பிசினஸ் மேனா இருக்காங்க. காரணம் என்ன? இவங்க மட்டும் வேலை செய்யல, இவங்க நிறைய பீப்புள் கூட சேர்ந்து வேலை செய்யறாங்க. பீப்புள் ஒர்க் வித் யூ. அப்போ இவங்களுடைய மணி நேரம், இவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், இவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். இவர்கள் டீம் ஒர்க்காக, ஒரு நெட்வொர்க்காக இவங்க ஒன்றாக இணைந்து வேலை செய்வதனாலதான் இவங்க மிகப்பெரிய பிசினஸ் ஓனரா இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எதுல? பெரிய பெரிய துறைகள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு பணக்காரன் ஏன் பணக்காரனா இருக்கிறார் அப்படின்னா, ஒரு பணக்காரன் ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரன் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல பணக்காரன் ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவனுக்கு ஒரு அசெட் இருக்கும், அந்த அசெட்ல இருந்து ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம்ல மட்டும்தான் கார் வாங்குவாரு, அந்த இன்கம் மட்டும் தான் வீடு வாங்குவாரு, அந்த இன்கம்லாம் டூர் போவாரு, என்ஜாய் பண்ணுவாரு.
ஆனா ஒரு எம்ப்ளாயி அல்லது ஒரு செம்ப்ளாயி என்பவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பணக்காரனை பார்த்து கார் வாங்குவாரு. எதுல? இஎம்ஐல, கிரெடிட் கார்டுல வாங்குவாரு. இல்லைன்னா லோன் போட்டு கார் வாங்குவாரு, லோன் போட்டு வீடு வாங்குவாரு, கடைசி காலம் வரைக்கும் இந்த கம்பெனிக்காகவே. சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, நாம ஒரு ஜாப்லயோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாயோ இருந்தாலோ நாம யாருக்கெல்லாம் டாக்ஸ் கட்டுறோம்? ஒண்ணு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு? உங்க எம்ப்ளாயிக்கே நீங்க உங்களுக்கு சம்பளம், உங்களுடைய வருமானம், நீங்க ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த 50,000 உங்க தொழிலுக்கோ உங்க திறமைக்கோ கிடையாது. உங்களுக்கு கம்மியான சேலரி தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா என்னைக்குமே எம்ப்ளாயா தான் இருக்கணும். ஒரு கம்பெனி எம்ப்ளாயர் இருக்கிறாருன்னா அவர் கீழே இருக்கிற எம்ப்ளாயியா கம்மியான சம்பளம் வாங்கினாதான் நீங்க எப்பவுமே உங்க முதலாளி எதிர்பார்த்து வேலையில இருப்பீங்க. அதை விட சம்பளம் உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வேற வேலையை தேடி போயிடுவீங்க. சோ அதனால எம்ப்ளாயி என்பவர் என்னைக்குமே எம்ப்ளாயி இருக்குன்னா குறைந்த, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கில்லா இருந்தாலும் உங்களுக்கு குறைந்த வருமானம், அங்கேயே உங்களுடைய எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது, டாக்ஸ். நீங்க வருஷா வருஷம் நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கொடுக்கணும். நீங்க சம்பாதிச்ச காசை வந்து செலவழிக்கலாம்னு போய் கடையில பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கு நீங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டணும். சோ எங்க போனாலும் கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய வருமானத்துல இருந்து டாக்ஸ் கட்டணும். மூணாவது, இஎம்ஐக்கு இன்ட்ரெஸ்ட், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட், கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட். சோ எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஒரு சாதாரண நடுத்தர மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த பிசினஸ் மேன் எல்லாம் இதையெல்லாம் கட் பண்ணி வாழ்றாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ்ல மிகப்பெரிய சலுகை கொடுக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவுல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம வாழக்கூடிய ஒரே பர்சன்டேஜ் யாருன்னா 20% இந்த பிசினஸ் மேன் தான். சோ இந்த பிசினஸ் மேனை நம்மளால மாற முடியுமா? அதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அசட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அசட்ல இருந்து வரக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் வாங்குறாங்க, ஒரு லேண்ட் வாங்கி அந்த லேண்டை வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு ஷார்ட் பீரியட்ல 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இந்த 9 லட்சம் லாபம். இந்த 9 லட்சத்துல மறுபடியும் 4 லேண்டை வாங்கிட்டு மிச்சம் இருக்க காசுல ஒரு காரை வாங்குவான், இல்லைன்னா மறுபடியும் ஒரு லேண்டை வாங்குவான். இதுதான் பிசினஸ்மேன் பண்ணக்கூடிய புத்தி. அதனாலதான் சொல்றேன், நாம எல்லாருமே படிக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு பணத்தை எப்படி உருவாக்குதுன்னு சொல்லி தராது. ஆனா பிசினஸ் மேன் கத்துக்கிறது பணத்தை எப்படி தன்னை நோக்கி வர வைக்கிறது. நாம எல்லாம் ஓடுறது பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம். ஆனா பிசினஸ் மேன் பண்றது எல்லாமே பணம் தன்னை நோக்கி வருவதற்கான ஸ்கில்லை உருவாக்கி கொண்டு செய்கிறார். இதைதான் ராபர்ட் கியோசாகி சொல்றாரு. இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட்ல அவர் சொல்லக்கூடிய ரிச் டாட் அண்ட் புவர் டாட் புக்ல அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாருமே பணத்தை தேடி ஓடுறோம், மிடில் கிளாஸ் எல்லாருமே. அதனாலதான் ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறோம், இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இன்னைக்கு பணக்காரர்கள் எல்லாருமே பணம் தன்னை நோக்கி வருவதற்கான எல்லா ஸ்கில்லையும் உருவாக்குறதுனாலதான் அவங்க இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறாங்க. சோ இப்ப நாம எப்படி இந்த கண்டிஷன்ல நாம எல்லாருமே இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம். நாம எல்லாரும் எப்படி சார் வந்து இந்த மாதிரி பிசினஸ் ஓனரா மாறுறது? எப்ப சார் எனக்கு அசட்ல இருந்து எனக்கு நான் உட்கார்ந்தாலும் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல இருக்குது அப்படின்னா அதைத்தான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் டைரக்ட் செல்லிங் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஒரு எம்ப்ளாயாவோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய ஒரு பிக் பிசினஸ் மேனா மாறக்கூடிய இந்த ரைட் சைடுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்திலேயே இருக்குது அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு துறை. அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நாம இருக்கிறது தான் ஆர்சிஎம் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான துறை. ஆர்சிஎம் பிசினஸ்ல நாம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் இன்னைக்கு பிசினஸ்ல இந்தியால ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் எது அப்படின்னா அது ஆர்சிஎம் பிசினஸ். இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கான அசட்ல இருந்து எப்படி இன்கம் வருமோ அது மாதிரி உங்களுடைய ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தானா வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை தாண்டி பலவிதமான உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சார். நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிங்க, எவ்வளவுதான் சொத்து சேருங்க, எவ்வளவு பண்ணாலும் சரி 3 தலைமுறைக்கு மேல உங்க சொத்து இருக்காது. இது உண்மையான விஷயம். நீங்க எவ்வளவு ஓடி ஓடி சம்பாதிச்சு எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் 3 தலைமுறைக்கு மேல உங்களுடைய சொத்து இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆவது தலைமுறை மறுபடியும் ஏழையா தான் போயிடுவாங்க. இது வந்து நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஆர்சிஎம்ல மட்டும் வந்து இது வந்து நான் வந்து மிகைப்படுத்துறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கோ சொல்ல, ஆர்சிஎம்ல மட்டும் நீங்க வந்தீங்கன்னா 7 தலைமுறைக்கான வருமானம் இங்கே வந்து கொட்டி கிடக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆர்சிஎம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு. சோ இந்த அற்புதமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 6 விஷயத்த நீங்க பிலீவ் பண்ணணும். இந்த 6 விஷயத்த நீங்க பிலீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்க கம்பெனியை நீங்க பிலீவ் பண்ணணும். நீங்க எப்படிப்பட்ட கம்பெனில இருக்கிறீங்க?
ஆர்சிஎம்ங்கிற எப்படிப்பட்ட கம்பெனி? ஒரு சாதாரண கம்பெனி இல்ல. நேத்து ஏதோ ஒரு அஸ்திவாரம் போட்டு இன்னைக்கு முளைச்ச கம்பெனி கிடையாது. 23 வருடமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 23 வருடமா ஒன்லி டைரக்ட் செல்லிங். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 1977ல ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட்னு பில்வாரால டாப் 10 ஃபேஷன் ஷூட்டிங் கம்பெனில ஒரு கம்பெனியா இருந்த கம்பெனி. அப்ப 44 வருட ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிப்பட்ட கம்பெனி. அப்ப இந்த கம்பெனியை நம்ம நம்பலாமா? நம்பிதான் ஆகணும். சோ முதல்ல உங்க கம்பெனியை நீங்க நம்புங்க. உங்க கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு முதல்ல பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சார்? முதல்ல பில்வாராக்கு வரணும். பில்வாராக்கு வர்றது எப்படி சார்? ஜஸ்ட் டைமண்ட் கிளப் 5000 பிவி ஒரு மாதம் செய்தா போதும். 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள 12 மாதம் தொடர்ந்து யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம கம்பெனி வாசல்ல காலு வச்சாலே போதும். அந்த மாதிரி வைப்ரேஷன் வேற எங்கேயுமே கிடைக்காது. சோ அந்த கம்பெனிக்குள்ள வந்து நம்முடைய ப்ராடக்ட் மேனுபேக்சரிங், ஒரு ஆயில் ஃபேக்டரியா இருக்கட்டும், ஒரு கோதுமை ஃபேக்டரியா இருக்கட்டும், ஒரு சோப்பு தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு துணி தயாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க போய் பார்த்தாலே போதும் ஏன் ஆர்சிஎம் இவ்வளவு பெஸ்டானதுன்னு உங்களுக்கு புரியும். சோ உங்க கம்பெனியை நீங்க வேற எந்த ஒரு கம்பெனில போய் பாருங்க, எந்த ஒரு தயாரிக்கிற மேனுபேக்சரிங் கம்பெனில பாருங்க, அந்த கம்பெனிக்குள்ளே போக முடியாது. ஆனா ஆர்சிஎம்ல மட்டும்தான் நீங்க கம்பெனியை நேசிக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்குள்ள ஒரு 12 மாசம் டைமண்ட் கிளப் மட்டும் வந்து சூஸ் பண்ணி இந்த கம்பெனிக்குள்ள வந்து பாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கம்பெனி அப்படிங்கிறது தெரியும். 7 தலைமுறைக்கான ஒரு வருமானம் வர்றதுக்காக இன்னைக்கே பாத்தீங்கன்னா 550 ஏக்கர்ல, உலகத்திலேயே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு ஹெட் ஆபீஸ் 550 ஏக்கர்ல ஆர்சிஎம்ல மட்டும்தான் சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனர் இன்னைக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல வரக்கூடிய தலைமுறைக்கும் சேர்த்து இன்னைக்கு இடத்த வாங்கி போட்டுக்கிறாருன்னா அவருடைய விஷனை நம்ம யோசிக்கணும். சோ பிலீவ் யுவர் கம்பெனி. ஆர்சிஎம் இஸ் a excellent கம்பெனி. சோ அதை யாரெல்லாம் கம்பெனியை வந்து பார்த்தாங்களோ, அந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ பார்த்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு டிப்போல இருந்த கம்பெனி இன்னைக்கு 160 டிப்போ, 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சார். 5 லட்சம் கோடி சும்மாலாம் இல்ல. சாரி, 50,000 crore, மன்னிச்சிருங்க, 50,000 crore. 50,000 crore இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 1 லட்சம் crore. 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த கம்பெனி உள்ள வந்திருக்காங்க. சும்மா யாருடைய காசெல்லாம் வாங்கி இந்த பிசினஸ் உள்ள வரல. சோ ஒரு டிப்போல இருந்து இன்னைக்கு 160 டிப்போ, 160 டிப்போவும் ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுடைய ஓன் லேண்ட்ல வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு அற்புதமான கம்பெனி ஆர்சிஎம். சோ 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போதுமா? இதை விட வேற என்ன பிலீவ் பண்ணணும்? நெக்ஸ்ட் சிஸ்டம் அண்ட் ப்ராடக்ட்ஸ். சோ ஆர்சிஎம் உடைய சிஸ்டத்துல தயவு செஞ்சு பிலீவ் பண்ணுங்க. ஆர்சிஎம்ல 6 பேசிக்ஸ் இருக்கு, ஆர்சிஎம்ல 8 கோர் ஸ்டெப்ஸ் இருக்கு, ஆர்சிஎம்ல 7 கார்டினல் ரூல்ஸ் இருக்கு. எப்படி வந்து ஒரு மதத்துக்கு, அதாவது இந்து மதத்துக்கு பகவத்கீதை எவ்வளவு முக்கியமோ, எப்படி ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு குரான் எவ்வளவு முக்கியமோ, எப்படி வந்து ஒரு முஸ்லிம் மதத்துக்கு குரான் எவ்வளவு முக்கியமோ, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஆர்சிஎம்ல ஒருத்தர் இணைகிறார்னா அவருக்கு மிக முக்கியம் சிஸ்டம். சிஸ்டத்தை நீங்க கண்டிப்பா பிலீவ் பண்ணணும். 6 பேசிக்ஸை ஃபாலோ பண்ணும், 8 கோர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும், 7 கார்டினல் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும். சோ சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணும். ரெண்டாவது ப்ராடக்ட். தயவு செஞ்சு ஆர்சிஎம் ப்ராடக்ட்டை பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான குவாலிட்டியான ஹெல்த்தியான ப்ராடக்ட் எங்கேயும் கிடைக்காது. எக்ஸலண்டா ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயில் பத்தியே சொல்லலாம். ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயில் கிடைச்சா போதும் சார். ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல மகாலட்சுமி போறான்னு அர்த்தம். இது ஏதோ மிகைப்படுத்துக்காக நான் சொல்ல, எத்தனையோ ஃபேமிலி இந்தியால இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் போய் அவ்வளவு மாற்றங்கள் உருவாயிருக்கு. சோ எத்தனை கொடிய நோய்கள் இன்னைக்கு வருது, எத்தனை கொடிய பிரச்சனைகள், டிசீஸ் இன்னைக்கு நமக்கு வருது. இந்த எல்லா நோயையும் அடிப்படையிலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் நம்முடைய ரைஸ் பிராண்ட் ஆயில். இதை விட வேற விளக்கம் என்ன வேணும்? ஒரு ஆயில்லயே இவ்வளவு அற்புதங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கு நம்முடைய ஆர்சிஎம் நிறுவனம். அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்லாம் சொல்லவே வேணாம். நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எதை வேணா எடுத்துங்க, கீசோல் ப்ராடக்ட் எதை வேணா எடுத்துங்க. சோ பிலீவ் யுவர் செல்ஃப். எப்படி பிலீவ் பண்றது சார்? முதல்ல 100% நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். பிலீவ் பண்றீங்க பண்ணாதான் ரெண்டாவது விஷயம். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. சோ நம்ம உடம்புக்குள்ள ஆர்சிஎம் ப்ராடக்ட் எப்போ போகுதோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்சிஎம் ப்ராடக்ட் உடைய அந்த பிலீஃப் வர ஆரம்பிக்கும். ஒரு டீ தூளா இருந்தாலும் சரி, ஒரு எண்ணெயா இருந்தாலும் சரி, ஒரு கோதுமாவா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆர்சிஎம் ஷர்ட் போடும்போது அந்த ஃபீலிங் வரும். சோ அந்த அளவுக்கு ஆர்சிஎம் ப்ராடக்ட் நம்ம பிலீவ் பண்ணணும். மூணாவது ரொம்ப முக்கியம் சார், யுவர் அப்ளைன்.
சார் அப்ளைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளைனை வந்து மதிக்கிறதே இல்லை. சார் அப்ளைன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார். ஒவ்வொரு மனிதர், எல்லா மனிதர்களும் குறைவுடைய மனிதர்கள் தான். இன்னைக்கு உலகத்துல எந்த மனிதன் வந்து நிறையோட இருக்கிறாங்க சொல்லுங்க? எல்லா மனிதனும் குறையோட இருந்தால்தான் அவன் மனிதன். குறையோட இல்லைன்னா அவன் மனிதனே கிடையாது. சோ குறையோட இருக்கிற உங்களுடைய ஒரு அப்ளைனா இருந்தாலும் சரி, முதல்ல உங்க அப்ளைனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன்ங்கிறது யாருன்னா ஒரு பேரண்ட் மாதிரி. சோ உங்களை கை தூக்கி மேல கூட்டு போறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னா உங்க அப்ளைன்ல இருக்குது. சோ நிறைய நம்முடைய தமிழ்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமே யாருன்னா வள்ளுவன். த கிரேட் 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 பாட்டனுக்கு முப்பாட்டன் வந்து வள்ளுவன். அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சார் யாரா வேணா இருக்கட்டும் சார், யாரா வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நபரா இருக்கட்டும் சார், ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அதை மட்டும் கேட்டா போதும். சார் ஒரு 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 டாஸ்மாக் கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிக்காரன் வந்து ஒரு லெவல் குடிச்சு போதையாகி மட்டையாகி கிடக்குறான். அப்போ வந்து ஒரு பையன், ஒரு 15 வயசு பையன் வந்து அந்த டாஸ்மாக் கடையில வரான். வந்து அவனும் சரக்கு வாங்க வரான், வந்து குடிக்கிறதுக்கு வரான். அப்ப இந்த மட்டையா கிடக்கிறவன் கொஞ்சம் போதை இதுல நார்மல் அப்படி ஒரு போதையும் இது இல்லாம கண்டிஷன்ல பாக்குறான். அப்ப அந்த பையனை பார்த்து சொல்றான், தம்பி படிக்க போடா, இங்கெல்லாம் வந்து உடம்ப கெடுத்துக்காடா, சொன்னா கேளுடா அப்படின்றான். அப்ப இவன் இருக்கிற மட்டையா கிடக்கிறத பார்த்து இந்த பையன் கேட்கிறான், உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு என்ன சொல்றதுக்கு அப்படின்றான். அப்ப அந்த மட்டையானவன் சொல்றான், எனக்கு நாடா இந்த யோக்கியம் இருக்குது, ஏன்னா நான் குடிச்சு நான் அழிஞ்சு போயிட்டேன், நான் அன்னைக்கு படிச்சிருந்தேன்னா நல்லா இருப்பேன், தயவு செஞ்சு இதை பண்ணாதடா அப்படின்றான். சோ அவன் குடிகாரனா இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அற்புதமான விஷயங்கள். அதனால எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்காங்கிறது உண்மையான 100% விஷயம். உங்க அப்ளைன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவர் கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு நல்லதா கெட்டதா? அவர் சொல்ல விஷயங்கள் நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? நல்லதா இருந்தா எடுத்து உள்ள போடுங்க, கெட்டதா இருந்தா வெளியே தூக்கி போடுங்க. அப்போ நாம சொல்ற நம்ம ஒரு அப்ளைங்கிறவர் நம்மள வந்து மேல கூட்டு போய் நம்மள வாழ்வழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேரண்ட். அவர் கையை பிடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வரும். ஏன்னா நிறைய அப்ளைனுடைய ஆசீர்வாதம் இருந்தா, ரவி சார் வந்து அடிக்கடி எனக்கு சொல்லுவார், அப்ளைனுடைய ஆசீர்வாதம் தான் உங்களை மேல கொண்டு வரும். சோ உங்க அப்ளைன் எந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்றாரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயரும். சோ அப்ளைன்கிறத நம்ம நம்பணும். சோ கம்பெனியை நம்பணும், சிஸ்டத்தை நம்பணும், ப்ராடக்ட்ஸை நம்பணும், அப்ளைனை நம்பணும். அடுத்தது லைஃப் லைனை நம்பணும். யார் சார் லைஃப் லைன்? உங்க கூட யாரெல்லாம் சேர்ந்து கனவோட வர்றாங்களோ, உங்க டீம்ல யாரெல்லாம் உங்க கீழே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய லைஃப் லைன். சோ ஒரு டீம்ல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா மனிதர்களுடைய நன்றாக பழக வேண்டும். அந்த மனிதர்கள் எந்த ஒரு நிறை குறையாக இருந்தாலும் நீங்க அவங்களோட பாசிட்டிவ் மட்டும் பார்த்து உங்க டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப் லைன் உங்க கூட சேர்ந்து வருவாங்க. சார் இங்க கனவு யாருக்கு இருக்கு? நீங்க தானே ஜெயிக்க வர்றீங்க. நீங்க ஜெயிக்க வரீங்கன்னா உங்க கூட சேர்ந்து வரவங்க உங்க கனவு மாதிரியே அவங்களுக்கும் 1000 கனவு இருக்கும். அந்த கனவுகளை நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு தான் நீங்க வந்து அப்ளைனா இருக்கிறீங்க. அப்ப உங்க லைஃப் லைனை நீங்க எவ்வளவுக்கு ஒரு அப்பா, ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைய, தன்னுடைய குழந்தைய எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறாங்களோ அந்த குழந்தை நாளைக்கு பெருசா வளரும் போது அவங்க அப்பாவை நல்லா கவனிக்கும். அதே மாதிரிதான் நீங்க உங்க டவுன்லைன், உங்களோட லைஃப் லைன் கூட எந்த அளவுக்கு சேர்ந்து ஒரு லீடரா இருந்து டீம் ஒர்க் பண்ணி அவங்கள மேல கூட்டு வரீங்களோ அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மேல வருவீங்க. இதுதான் ஆர்சிஎமோட தத்துவம். ஆர்சிஎமோட தத்துவம் என்ன சார்? நம்முடைய டிசிஜி ஐயா என்ன சொல்றாரு? நான் ஆர்சிஎம் உருவாக்கினது ஒரு மரத்தை மாதிரின்றாரு. ஒரு மரம் என்ன பண்ணுது சார்? ஒரு மரம் நமக்கு மழையை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. ஒரு மரத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்கின்றன. ஒரு மரத்துல வந்து நிழலுக்காக பல விலங்குகள் மனிதர்கள் ஒதுங்குறாங்க. ஒரு மரம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழங்களையும் காய்களையும் நமக்கு தருகிறது. இதை விட வேற என்ன வேணும்? அப்ப ஒரு மரமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு அத்துணை பலன்களை தரும்போது நான் ஆர்சிஎம்ஐ உருவாக்கினதும் உங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிட்டர்ன்ஸ் தரும். எப்படி ஒரு மரம் பழத்தை கொடுத்ததோ, எப்படி ஒரு மரம் இருக்கும்போது அதன் மூலமாக மழை வருகிறதோ, அதே மாதிரி ஆர்சிஎம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க சர்வீஸா நிறைய மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் மேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்சிஎம்ல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். 5 வருஷம் போதும் நீங்க ஆர்சிஎம்ல மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய முடியும். சோ 5வது ரொம்ப முக்கியம், செல்ஃப். இங்கதான் எல்லாருமே கோட்டை விட்டுறது. அடுத்தவனை பாக்குறேன், அவனை திருத்துறேன், இவனை திருத்துறேன், ஊர்ல இருக்கிற திருத்துறேன் பாக்குறமே தவிர நம்ம உள்ள போய் நம்ம பாக்குறதே இல்லை.
அதாவது 2 வகையான விஷயங்கள் சொல்லுவாங்க சார் வாழ்க்கையில. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பிரம்மச்சாரியா போறது, இல்லைன்னா ஞானியா போறது. சோ ஞானி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புத்தரை சொல்லலாம். அவர்லாம் என்ன, அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தன்னை உள்நோக்கி பார்த்தவர். சோ குடும்பஸ்தரா இருக்கிறவர் யாரு, குடும்பஸ்தரா இருக்கிறவன் குடும்ப வாழ்க்கையில இருந்து கர்மாவை செய்வதுதான் வந்து இன்னொரு பலன் சொல்றாங்க. சோ கர்மாவை செய்வனும் வேணும், ஞானியும் வேணும். அப்போ ரெண்டுமே என்ன சொல்லுது, தன்னை உள்நோக்கி பார்க்க சொல்லுது. யார் ஒருவன் தன்னை உள்நோக்கி பார்க்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னை உள்நோக்கி பார்க்கிறானோ, அவன் தன்னை எப்போது சரி செய்கிறானோ அப்போ மட்டும்தான் அவன் மத்தவங்கள்ட்ட போய் மாற்ற முடியும். அதைத்தான் வந்து புத்தர் சொல்றாரு. சோ நாம சரியில்லை. நாம டெய்லி எழுந்துக்கிறோமா, காலைல 5 மணிக்கு எழுந்துக்கிறோமா, எழுதுக்கிறது கிடையாது. நாம வந்து டிசிப்ளினா ஒவ்வொரு வேலையை செய்யறோமா, செய்யறது கிடையாது. சோ எந்த ஆட்டிடியூடும் நமக்கு ஸ்கில்லும் இல்ல. ஆனா நம்ம கீழே இத்தனை பேர் ஜாயின் பண்ணி நம்ம எல்லாருமே பெரிய டீமா வரணும்னு நினைக்கிறது எப்படி, எவ்வளவு பெரிய அபத்தம் அது. அப்ப நாம செல்ஃபா மாறினாதான் நம்மளை பார்த்து 100 பேர் நம்ம கூட சேர்ந்து நம்மள மாதிரி பண்றதுக்கு வருவாங்க. நாம மத்தவங்கள திருத்த வேண்டாம், நாம நம்மளை திருத்தினா போதும். செல்ஃபா நீங்க எப்போ உங்களை நம்புறீங்களோ, இன்னைக்கு நிறைய பேரு நம்மளை நம்புறதே இல்லை. செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்னைக்கு யாருமே இல்லை சார். மகாபாரத போர் வந்து யுத்தம் உருவாகி துரியோதனன் தோக்குறதுக்கு காரணமே அவனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம தான், தன்னை தாழ்த்தி கொண்டதுனாலதான். சோ யுத்தத்துல என்ன சொல்றான், யுத்தத்துல அவ்வளவு பெரிய படை பஞ்ச பாண்டவரை விட மிக அதிகமான படை யாருக்கு இருக்கு, துரியோதனன். ஆனா அவன் என்ன சொல்றான், பீஷ்மர்ட்ட துரோணாச்சாரியர்ட்ட என்ன சொல்றான், இத்தனை அற்புதமான படை பாண்டவர்களுடையது, நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் சொல்லிட்டு ஒவ்வொரு பேரையும் இன்னென்ன திறமையுடன் சொல்றானே தவிர அவனுடைய படை இவரை விட பல மடங்கு பெரிய படை அப்படின்னு அவனால சொல்ல முடியல. ஏன், அவன்கிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனாலதான் அவன் என்ன பண்ணான், கடைசியில தோத்து போனான். சோ எந்த மனிதனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையோ, எந்த மனிதன் தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறானோ அந்த மனிதனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மள நாம செல்ஃபா மாத்தணும். செல்ஃபா உள்ள பாருங்க. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த சக்தி யாரு அப்படின்னா நீங்க தான் அப்படிங்கறத முதல்ல பாருங்க. கண்ணாடியில் தயவு செஞ்சு டெய்லி காலையில பாருங்க. இந்த வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்தவன் நீங்க, தயவு செஞ்சு உங்களை நீங்களே மார்த்தட்டிக்கீங்க சார். நீங்க உங்களை பாராட்டாம இந்த உலகத்துல வேற யாருமே பாராட்ட மாட்டாங்க சார். நீங்க உங்களை எப்ப பாராட்டி நீங்க வந்து உங்க செல்ஃப் சுய முன்னேற்றம் அடையணும், தன்னம்பிக்கையோட இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களையே நீங்க வந்து பாராட்டிக்கணும். ஆனா நிறைய இடங்கள் அப்படி இல்லை. யாரோ ஒருத்தனை பாக்குறோம், அவரை பார்த்து நம்ம கம்பேர் பண்றோம். அவன்கிட்ட கார் இருக்கு, அவன்கிட்ட பைக் இருக்கு, நம்மள்ட்ட இல்லையேன்னு ஏங்குறமே தவிர நம்மளாலையும் முடியும், நாமளும் ஜெயிப்போம், நாமளும் இந்த கண்டிஷனுக்கு போகணும், நம்ம எப்ப நம்மள செல்ஃப் பிலீவ் பண்றோமோ அப்ப மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப அங்க இருந்து உங்களுடைய வெற்றி ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாத்தையும் தாண்டி கடைசியில ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவரை நம்ம கண்டிப்பா நம்பணும் சார். கார்டு இருக்கிறாரோ இல்லையோ, சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்மை மீறிய சக்தி என்பது ஒன்று இருக்கிறது. சோ நம்மை மீறிய சக்தி பாருங்க, இன்னைக்கு சென்னையில வந்துச்சு, இன்னைக்கு சவுத் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. யாராலும் எதிர்பார்த்தாங்களா? இந்த இயற்கை பேரிடரை யாராலையும் சமாளிக்க முடியுமா, யாராலும் தடுக்க முடியுமா? அது பண்ண வேண்டிய வேலையை செய்து கொண்டுதான் போகும். நம்மை மீறிய ஒரு சூரிய சக்தி என்பது ஒண்ணு இருக்கிறது. அப்ப இது எல்லாமே என்னது, எல்லாமே இறைவன் தான். அப்ப நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கு, நமக்குள்ள ஒரு கடவுள் என்பவன் இருக்கிறான் அப்படின்னா முதல்ல நாம கடவுளை நம்பணும். ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி என்னை இயக்கி கொண்டு இருக்கிறது, அது மேல நீங்க முதலா நீங்க நம்பிக்கை வச்சாதான். ஏன்னா சார் இந்த உலகத்துல நீங்க நிக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு பற்றோட தான் இருக்கனாலதான் சார். இந்த பூமிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நீங்க நிக்க முடியாது. ஒரு விதை ஒண்ணு வருதுன்னா அது பூமி இருந்தாதான் அந்த பூமிக்குள்ள இருந்து முளைச்சு அது வெளியே வரும். அதுக்கு பற்று, அது தாங்கி நிக்கிறதுக்கு நிலம் இருக்கு. அதே மாதிரி நம்ம மனிதர்களால் நம்ம எல்லாருமே நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் என்னது, பூமி. இந்த பூமி இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒண்ணு மேல நீங்க கண்டிப்பா நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை பிலீவ் பண்ணுங்க. அந்த பிலீஃபை வச்சு அதை வச்சு உங்க வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களை வந்து நீங்க என்ன நினைக்கிறோ அதை திருப்பி தரக்கூடிய வல்லமை உடையது. உலகத்துல 2 விஷயம் தான் கோல் உடையது, ஒண்ணு புறா, ஒண்ணு மனுஷன்.
ஒரு புறாவை நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து பறக்க விட்டாலும் அது கரெக்டா அது எந்த ஸ்டார்டிங்ல வந்ததோ பாயிண்ட்ல வந்தோ திருப்பி வரும். அதை பல்லாயிரம் கிலோமீட்டர் உலகத்துல எந்த மூலையில கொண்டு போய் விடுங்க, அதை கண்ணை கட்டி பாக்ஸ்ல விட்டு கண்டர்ல ஏத்தி பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டாலும் அந்த புறாவை திறந்து விட்டீங்கன்னா அந்த பல்லாயிரம் கிலோமீட்டரை விட்டு நீங்க திறக்கும் போது மேல வந்து 3 சுத்து சுத்தி மறுபடியும் எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட்ல வரக்கூடிய வல்லமை படைத்தது புறா. அதே மாதிரி உலகத்துல படைச்ச தான் செய்யக்கூடிய தான் டெஸ்டினேஷன் தான் தீர்மானம் பண்ண கோலை ஒரு மனிதன் பிக்ஸ் பண்ணிட்டானா ஆட்டோமேட்டிக்கா அந்த மனிதன் அந்த பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சானா அந்த கோல் தன்னைத்தானே அவனை தேடி வரும். ஒரு கட்டத்துல 2 மீட் ஆகி அவனுடைய லட்சியம் வந்து இதாயிடும். இந்த 2 கோல் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல 2 உயிர்கள், ஒண்ணு மனிதன் ஒண்ணு புறா. அப்போ தயவு செஞ்சு இந்த காட் மேல நீங்க பிலீஃப் வைங்க. இந்த 6 பிலீஃப், உங்க கம்பெனி, உங்க சிஸ்டம், உங்க ப்ராடக்ட், உங்க அப்லைன், உங்க லைஃப் லைன், ஃபர்ஸ்ட் 5வது நீங்க, கடைசியா இறைவனை நீங்க நம்பினீங்க அப்படின்னா அந்த இறைவன் எல்லா வல்லமையும் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த இறைவன் பிரபஞ்சமா கூட இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய வல்லமை உடையது. ஆனா உண்மையிலேயே உருகி மனப்பூர்வமா கேட்கணும். கேட்டா அது எல்லாமே நடக்கும். சரி, இந்த 6 பிலீஃப்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா ஆர்சிஎம்ல நீங்க பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் சிலபஸ் இதுதான். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சிலபஸ், 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சிலபஸ், 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் காலேஜ்ல ஒரு சிலபஸ் இருக்கும். ஆனா ஆர்சிஎம்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் மாசம் 4.5 கோடி வாங்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கிற மிகப்பெரிய லீடருக்கும் ஒரே சிலபஸ். அந்த சிலபஸ் பேரு தான் 6 பேசிக். அந்த 6 பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மேக் எ லிஸ்ட் அண்ட் ட்ரீம் அண்ட் ப்ராஸ்பெக்ட். இது ரொம்ப முக்கியம் சார். எந்த ஒரு மனிதனுக்கு கோல் இல்லையோ அவனால எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. முதல்ல உங்களுக்கு ட்ரீம் என்ன? உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு வேணுமா, இல்ல உங்களுக்கு மாசம் பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு வேணுமா, இல்ல வெளிநாடு சுத்தணுமா, இல்ல நான் நல்ல பங்களா கட்டணுமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கார் வேணுமா? தயவு செஞ்சு உங்க ட்ரீம் என்ன? அந்த ட்ரீமை தயவு செஞ்சு ஒரு புக்ல எழுதுங்க. சார், உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடத்தின மிகப்பெரிய ஆராய்ச்சி. ஒரு ஆராய்ச்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 10 வருடம் முன்னாடி ஒரு காலேஜ்ல இருக்க நபர்கள்ல ஒரு 90% பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, உங்க லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே வாய் வழியா லட்சியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7% பீப்புள் வந்து அவங்க லட்சியத்தை சும்மா சாதாரணமா எழுதினாங்க. கடைசியா வெறும் 3% பீப்புள் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க லட்சியம் என்ன கனவுன்னு அந்த டைரியில எழுதினாங்க. 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த லட்சியத்தை வாய் வழியா சொன்னவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய நிலையில இல்ல. ஆனா மிச்சம் இருந்த 7% நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலைமை அடைஞ்சாங்க. ஆனா 3% பீப்புள் மட்டும்தான் அவங்க தனக்கு என்ன வேணும், என்ன லட்சியம் அடைந்த அவங்க அந்த லட்சியத்தை அப்படியே அடைந்தாங்க அப்படின்னு அந்த ஆராய்ச்சி சொல்லுது. அதே மாதிரி தயவு செஞ்சு உங்க ட்ரீம் என்ன நோட்ல எழுதுங்க, ஒரு புக்ல எழுதுங்க. என்ன வேணும் எனக்கு, இன்ன நாள்ல இன்ன இடத்துல இன்ன டைமிங்ல இந்த சைஸ்ல ஒரு கார் வேணும், இந்த கலர்ல ஒரு கார் வேணும், இத்தனை லட்சத்துல ஒரு கார் வேணும், எழுதுங்க. இத நகைப்பு கிடையாது. யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அவர்கள் எழுத 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 அந்த விஷயம் நடக்கும். அந்த லட்சியம் நடக்கிறதுக்கு யார் வேணும் சார்? இட்ஸ் a டீம் ஒர்க் பிசினஸ். டீம் ஒர்க் பிசினஸ்ல ப்ராஸ்பெக்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராஸ்பெக்ட்ஸ்ங்கிறது யாரு? மக்கள். சோ உங்க லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ உங்களுடைய ஒரு போன் எடுங்க, மினிமம் ஒரு 2000 பேருடைய கான்டாக்ட் கண்டிப்பா இருக்கும். இந்த 2000 பேரை சூஸ் பண்ணி ஒரு நோட்ல எழுதுங்க. இவ வந்து பிடிச்சவன் பிடிக்காதவன் எதிரி யாரா வேணும் இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் அந்த ஒரு நோட் புக் போடுங்க. நேம் லிஸ்டுக்கு ஒரு நோட் புக், ட்ரீம் லிஸ்டுக்கு ஒரு நோட் புக். அந்த நோட் புக்ல அவங்களுடைய பேர் அனைத்தும் எழுதி அவங்கள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச நபர்கள், இவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்களா, கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு பேரு தான் மேக் a list of dreams and prospects. 2வது கான்டாக்ட் அண்ட் இன்வைட். அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆர்சிஎம் பிசினஸ் என்னன்னு சொல்லுங்க, அவங்கள வீட்டுல உட்கார வைங்க, இல்ல ஒரு பொது இடத்துல கூப்பிடுங்க. இந்த பிசினஸ் உடைய நன்மைகள், இந்த ப்ராடக்ட கையில கொடுங்க. அது ஒரு சோப்பா இருக்கட்டும், ஒரு டீ தூளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், அது உங்க வீடோ ஆபீஸோ எங்க வேணாலும் நீங்க இன்வைட் பண்ணுங்க. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராடக்ட் நன்மையை எடுத்து சொல்லுங்க, அவங்கள யூஸ் பண்ண வைங்க. அவங்க பிசினஸுக்கு வராங்கன்னா ஷோ த பிளான் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஆர்சிஎம்ல பிளான் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு உங்க அப்ளைன் மூலமா அந்த பிளான் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ அவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸை காமிங்க, பிளானை ஷோ பண்ணுங்க. இந்த பிளான் ஆர்சிஎம் உடைய பிளான் இருக்கிறதுலே காட்ஸ் பிளான் சொல்றோம், நம்முடைய ஆர்சிஎம் பிளான்.
காட்ஸ் பிளான் சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு நெட்வொர்க் கம்பெனியும் பண்ணாத ஒரு பிளான் நம்மள்ட்ட வந்து இருக்குது. சோ அந்த பிளானை ஷோ பண்ணுங்க. ஆனா ஷோ பண்ணது மட்டும் பத்தாது. இந்த 5வது தப்ப நிறைய பண்றாங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்ல அவங்கள ஃபாலோ பண்ணணும். இது யாருமே பண்றதில்ல. வந்தாரு, பொருள் வாங்கினாரு, பிளானை காமிச்சா அவர் போயிட்டாரு, இவரும் மறந்துட்டாரு. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. 48 மணி நேரத்துல அந்த மனிதருக்கு போன் பண்ணி, சார் அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்தது, சார் நான் சொன்ன பிளான் எப்படி இருந்தது, இதை எப்படி பண்ணலாம், இல்ல நீங்க ப்ராடக்ட் வேணும்னா சொல்லுங்க, இல்ல என் கடைக்கு வாங்க, நான் கொடுத்த அந்த இதோடைய எக்ஸ்பிளனேஷன் இன்னும் நிறைய ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினாதான் அவங்க என்ன மனோநிலையில இருக்காங்கன்னு தெரியும். சோ இப்படிதான் உங்க டீம்ல நியூ ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து உருவாக்க முடியும். கடைசியா கம்ப்ளீட் ஜாயினிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் வித் 6 பேசிக்ஸ். அவ்வளவுதான். அவரை ஜாயின் பண்ண வச்சிருங்க. ஜாயின் பண்ண உடனே அவரை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்க. எப்படி? இதே 6 பேசிக் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய சிலபஸ். ஆர்சிஎம் பிஸ்ல உங்களுடைய லட்சிய கனவு நடக்கணும் அப்படின்னா இந்த 6 பேசிக்ஸை நீங்க கண்டிப்பா உங்களுடைய சிலபஸ் மாதிரி நீங்க கண்டிப்பா பண்ணணும். புக்கு படிக்கிறோம், 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க, படிக்கிறீங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான் ஆர்சிஎம்ல இருந்த எந்த நபர் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு 6 பேசிக்ஸ் சிலபஸ், இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க டீம் வளரும், உங்களுடைய இன்கம் ஜாஸ்தியாகும். இது பொண்ணு வந்து நார்த் இந்தியால இந்த பொண்ணு வந்திருக்காங்க. இவங்க பேரு வந்து மதுசூதி. 26 வயசு தான் ஆகுது. இவங்க வந்து இன்னைக்கு எமரால்டு அப்படிங்கிற பின்ல இருக்கிறாங்க. எமரால்டு பின்னா மாதம் 1.5 லட்சம் ரூபாய் இன்கம். பட் இவங்க சாதாரணமாலாம் வரல. ஏன்னா ஸ்காலர்ஷிப்ல தான் இவங்களுடைய படிப்பே இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வருமானம் இல்ல, ஏழை தொழிலாளிகளா இருக்கிறாங்க. சோ இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் படிச்சது. சோ மெரிட்ல தான் கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஏதோ ஒரு இன்கம் வச்சுதான் படிச்சு கஷ்டப்பட்ட இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணுடைய ஏதோ ஒரு லீடர், ஏதோ ஒருத்தர் பார்த்து ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு வாய்ப்பா கொடுத்தாரு. சோ 6 வருஷம் கடின உழைப்புல இந்த ஷார்ட், ஒரு மிக இள வயதுல ஒரு பொண்ணு 26 வயசுல இன்னைக்கு ஒரு எமரால்டா வந்திருக்காங்க. ஒரு மாதம் 26 வயசுல 1.5 லட்சம் ரூபாய் இன்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். அதுவும் நம்ம டெல்லி ஆனிவர்சரியில இந்த பொண்ணு வந்து மேடையில ஏறி பேசுதுன்னா எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிற பாரு. இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய விஷயங்களை கவனம் செலுத்தி தன்னை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணை பாருங்க, இவ்வளவு வறுமையிலையும் இந்த பிசினஸ்ல இவ்வளவு ஈடுபாடு செலுத்தி இந்த 26 வயசுல இந்த பொண்ணு வந்து மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், அது சாதாரண விஷயமா? சோ இதனுடைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஆயிடுச்சு, செக்யூர் ஆயிடுச்சு. ஏன்னா இது இன்னுமே சும்மா உட்கார்ந்தா கூட இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி இருக்கு. சோ தயவு செஞ்சு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஆர்சிஎம் பிசினஸ் உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இதை எந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் என்பது மிகப்பெரிய அளவுல இருக்கும். சோ இது அன்எம்ப்ளாய்மெண்டோடைய ஒரு ரிப்போர்ட். சோ 2019-23 எடுத்த ரிப்போர்ட். சோ பாருங்க, 2019-23 கிட்டத்தட்ட 7 அதாவது 53.5%, அதாவது 19 வயசுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு. இதே 20-24 வயசு பாத்தீங்கன்னா 44.9%. அதாவது செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் 2022 எடுத்த ரிப்போர்ட். ஸோ 25-29 வெறும் 12.9% தான். அப்ப நல்லா பாருங்க சார், என்ன கண்டிஷன்ல இன்னைக்கு இளைஞருடைய நிலைமை போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிஎம்ங்கிறது, இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த துறை நமக்கு கிடைச்ச மிக உன்னதமான ஒரு துறை. ஸோ இதுல இளைஞர்கள் எந்த அளவுக்கு நீங்க இதை வந்து ஒரு பெரிய வாய்ப்பா எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அளவுல பாதுகாக்கப்படும். உங்களுடைய தலைமுறையும் வந்து பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிசினஸ் நம்முடைய ஆர்சிஎம் பிசினஸ். சோ இதை கையில் எடுங்க. நீங்க எல்லாருமே, அதை யாரா இருந்தாலும், இன்னைக்கு ஒருத்தர் ஓய்வு பெற்ற, ஒரே ஒரு விஷயம் சொல்லாம வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கறது இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு பென்ஷன் சிஸ்டமே கிடையாது. அப்போ ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப அதுக்காகவே இன்னைக்கு நிறைய ஓய்வு பெற்றவர்கள் இந்த பிசினஸ்குள்ள வராங்க. சோ அந்த வயசு போன காலத்துல பண்றதை விட யங் ஏஜ்ல நீங்க இப்பவே ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை அப்படியே ஆர்சிஎம் பொருட்கள் மூலமாக மெயின்டைன் ஆகும். நீங்க ஷார்ட் பீரியட்ல உலகத்தின், அதாவது இந்தியாவில தலை சிறந்த யங் லீடர்ஸா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்டர்பிரினரா வரக்கூடிய வாய்ப்பு ஆர்சிஎம்ல இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த மாலை வேளை எனக்காக இந்த நேரம் அளித்த நம்முடைய
சோ வாழ்க, எல்லாரும் வாழ்க RCM மூலமாக. நன்றி நன்றி நன்றி. அருமை சார், அருமை ராஜு சார். ரொம்ப அருமையா ஒரு 1 hour நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தா கூட அந்த டயத்தை வந்து நீங்க மறுபடியும் பேக்கப் பண்ணி அருமையா பேசுறீங்க. கண்டிப்பா அன்னைக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம். அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். அது எப்படி கொண்டு போகணும், RCM ஸ்ட்ரென்த் என்ன, ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. கண்டிப்பா வந்தவங்க வந்து டயத்தை கூட பார்க்காம மெய்மருந்து கேட்டிருப்பாங்க. அவசியம் எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது சார். நண்பர்களே, வேற யாராவது நீங்க கருத்து சொல்ல விரும்புனா சொல்லலாம். எம்ரால்டு சார் இருக்காரா? கமலா சார். வாங்க மகேஸ்வரி மேடம், பேசுங்க மேடம். அன்மியூட் பண்ணி சார். ராஜு சார் அருமை. ராஜு சார் நன்றி நன்றி மேடம். அதாவது சிஸ்டம் பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிஸ்டத்தை வந்து எப்படி வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கு பைபிள், ஒரு இந்துக்கு பகவத்கீதை, ஒரு முஸ்லிம்க்கு குரான், அதே மாதிரி ஒரு RCM இருக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. நீங்க அதுக்கு ஒரு உதாரணமா சொன்னது. அதே மாதிரி இன்றைய வாழ்க்கைக்கு தேவை, இளைஞர்களுக்கு தேவை என்ன, RCM எவ்வளவு வந்து செக்யூரிட்டி கொடுக்குது, நடுத்தர குடும்பத்துக்கு RCM எவ்வளவு தேவை அப்படிங்கறதையும், நெட்வொர்க் வந்து எவ்வளவு பெனிஃபிட், மத்ததுக்கும் நெட்வொர்க்குக்கும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கறதையும் ரொம்ப அருமையா வந்து எடுத்துரைத்தீர்கள். அப்புறம் கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அருமை, அழகான ஆணித்தரமான வார்த்தைகள், அருமை அருமை, அற்புதம். சல்யூட் சல்யூட். தேங்க்யூ so much மேடம். சரி, யாராவது பேச விரும்புறீங்களா? கமலா சார். சரி, இல்ல. ரொம்ப அருமையா நீங்க ஒரு செஷன் இருந்தது. பயனுள்ள தகவலை கொடுத்த நம்ம ராஜ் சாருக்கு நான் பேசுகிறேன் சார். வாங்க சார், வெல்கம் சார். நன்றி 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 ராஜு சார், மிக சிறப்பு. மகேஸ்வரி மேடம் ஆரம்பிச்சாங்க, ராஜு சார் முடிச்சு வச்சாரு. இருந்தாலும் மிக சிறப்பா பேசினாரு. எல்லா தகவல்களும் அவருடைய வயசுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு RCM நம்பி இருக்கிறாரு, RCM கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு காலத்துல வந்து ஆரம்பிச்ச காலத்துல எங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, RCMல காமராஜ் எல்லாம் வந்து இது என்ன ஆரம்பியா, ஜோடி சேர்க்கறதா, மலார்னு போய் எல்லாம் ஆளை பிடிச்சி போடுறதா, இதெல்லாம் உப்பு புளி மிளகா விற்கிறது காமராஜனால சாதிக்க முடியாதுன்னு என்னை கிண்டல் பேசின போது நான் வந்து 45 வயசு. அப்போ 45 வயசுல எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது என்னன்னு கேட்டா, இந்த பொருளை கொண்டுட்டு போய் சேர்த்து ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஜெயிக்க முடியும்னா, இதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி நம்பிட்டு இருக்கிறது நோ யூஸ் அப்படின்னு நினைச்சேன். காரணம் எல்லாமே எக்ஸலண்ட் ப்ராடக்ட்ஸ், அத்தனையுமே ஹீரோ ப்ராடக்ட்ஸ். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா அந்த நம்பிக்கை தான். அவர் சொன்ன மாதிரி ஹோப். இது வந்து சோப்பு விற்கிற பிசினஸ் நினைச்சா சோப்பு தான் விற்கணும். ஆனா இது ஹோப் செல்லிங் பிசினஸ். மக்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிறது, நல்ல நல்ல உள்ளங்களிலே நம்பிக்கை வந்து விதைக்கிறது தான் இந்த பிசினஸுடைய நோக்கம். இந்த நம்பிக்கையை வந்து நான் வளர்த்து கொண்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கையை விடாம இருக்கும். என்னை விட்டு ஓடி போனவங்க, என்னை விட்டு என்னோட கூட வந்தவங்க, தூரம் வந்துட்டு போனவங்க, ராயல்டி அடிச்சுட்டு போன ஆளுகளா இருக்கிறாங்க. 8% வந்துட்டு போன ஆளுகளை, ஓடி போன ஆளுகளுக்கு இன்னைக்கு சீரழிகிறாங்க. நேற்றுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு பெரிய மெத்த படிச்சாள், என்னை விட ஜாஸ்தி படிச்சாள். அவரு வந்திருந்தார் RCMல ஸ்டார் பிளாட்டர் மடிச்சுட்டு RCM விட்டு ஓடி போய் வேற இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் போனாலும் பார்த்தா எல்லாம் இருக்கிறதெல்லாம் விற்று தின்னுட்டு பையன்கிட்ட வந்து சோறு வாங்கிட்டு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா அதே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவருடைய டீம் பெருசா வந்திருக்கும், பெரிய லெவலில் வந்திருக்கா. இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் ரேஞ்ச் இருப்பார். இன்னைக்கு கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டா நின்று RCM ஜெயிச்சாரு. எனவே அந்த ஹோப்புக்காக அவருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. வாழ்த்துக்கள் ராஜு சார். இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையாக வந்து நீங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி ஜெகதீஷ் சார், நன்றி மகேஸ்வரி மேடம் மற்றும் எமரால்டு சார். ராஜு சார் வந்து வயதில் சிறியவர், வார்த்தைகளில் பெரியவர். பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் யோசனை பண்ணி இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் யோசனை பண்ணி இருக்கிறாங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. யோசிக்கல, நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் வெயிட் பண்ணினேன். ரைட், மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் அவர் இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தட்டும்.
மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட வேற யாராச்சும் இருக்கீங்களா? வாழ்த்துறை வழங்க. இல்லைன்னா நான் உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை ராஜ் சார் நன்றி நன்றி. குட்டார்சியம் உங்களை வந்து எல்லாரையும் வந்து அட்மிட் பண்ணியாச்சு. ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். நாளைக்கு 2 to 4 ஜூம் கூட்டம் நம்முடைய பாபு சாரும் பொன்குணா சாரும் அதுல சந்திப்போம்.